விஜயனுடைய நண்பராக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி தினமலர்ல போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படத்தை வெளியிட நீங்கள் உதவ வேண்டும், தேவையானால் நீங்கள் விரும்பாத காங்கிரஸை தள்ளி வைக்க தாவேக தயாராக இருக்கிறது என அமித்ஷாவின் எண்ணத்துக்கேற்ப விஜய் தரப்பில் உறுதியளிப்பது போல நிறைய விஷயங்களை விஷ்ணு ரெட்டி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோடு சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்கு வருவதாக போக்கு காட்டி வரும் காங்கிரசும் சரியான முடிவெடுக்காமல் திமுகவோடும் பேசிக்கொண்டு தாவேகாவோடும் பேசுவதை விஜய் ரசிக்கவில்லையாம். இந்த காரணத்திற்காகவும் காங்கிரஸை தள்ளி வைக்க விஜய் முடிவெடுத்துள்ளார். விரைவில் ஜனநாயகம் வெளியாவது மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்களும் காத்திருக்கின்றன மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்துனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்வையற்ற கல்லூரி பட்டதாரிகள் சங்கம் சார்பில் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் குறைப்பு, உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நேற்று முன்தினம் காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினவங்கள அது மாற்றுத்திறனாளிகள் தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து 14 மணி நேரம் பஸ்ஸிலேயே அவங்களை அடைச்சி வச்சிருக்கிறாங்க, வெளியில் அவங்களை போகவே விடலை அப்படின்னு சொன்னதோட இரவு 10 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதாக கூறி எங்களை கைது செய்து பஸ்ஸில் ஏற்றினர், போராட்டத்தில் இருந்தவங்க சொன்னதாக இந்த செய்தி போடப்பட்டிருக்கு. ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு கூட திமுக ஆட்சியில் உரிமை கொடுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நம்ம எடுக்கிற பேட்டியில கூட நீங்க போய் ஊபியில் நீங்க போராடிட முடியுமா, குஜராத்தில் போராடிட முடியுமா, அங்கே போராட வட மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போராடிட முடியுமா, திமுக ஆட்சியில் உங்களுக்கு போராடுறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. போராடுவது என்பது அரசமைப்பு சட்டம் பாமரனுக்கு சாமானியனுக்கு வழங்கின அடிப்படை உரிமை, கருத்து உரிமை, பேச்சுரிமை போல அடிப்படை உரிமை. தன்னை தேவையை கேட்டு போராடுறதுன்றது அடிப்படை உரிமை. அந்த உரிமையில கை வைக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி. எந்த மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்களை இந்த அரசு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதா இந்த செய்தி மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விரைவில் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி பேப்பர் வந்திருக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 9ஆம் தேதி போன பொங்கலில், அந்த பொங்கலுக்கு முன்பாகவே வெளியாக வேண்டிய திரைப்படம். அது தணிக்கை குழுக்கு போய் அவங்க ஒரு விஷயத்த சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. அந்த அடிப்படையில் ஜனநாயகனை வெளியிடணும் அப்படிங்கிற முயற்சியில் விஜய் தரப்பு இருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிட்றாங்க. இதில் குறிப்பிடுறதோடு சேர்ந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விஜயனுடைய நண்பராக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி தினமலரில் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனநாயகன் படத்தை வெளியிட நீங்கள் உதவ வேண்டும், தேவையானால் நீங்கள் விரும்பாத காங்கிரஸை தள்ளி வைக்க தாவேக தயாராக இருக்கிறது என அமித்ஷாவின் எண்ணத்துக்கேற்ப விஜய் தரப்பில் உறுதியளிப்பது போல நிறைய விஷயங்களை விஷ்ணு ரெட்டி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோடு சொல்லியிருக்கிறாராம். அதாவது விஷ்ணு ரெட்டி அமித்ஷா கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் காங்கிரஸ் கூட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்கள் ஜனநாயகன் படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அமித்ஷா சில நாட்களுக்கு உங்கள் நடவடிக்கையை நாங்கள் கண்காணிப்போம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதோடு சேர்த்து கூடுதலாக என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தொடர்ச்சியாக பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸை சார்ந்தவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். விஜய்க்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, இப்போ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் மிகப்பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாக மாதிரி காங்கிரஸ் தாவேகாவோடு செல்கிறதா போகிறதா வருகிறதாங்கிறதெல்லாம் எல்லா ஊடகங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூட்டணிக்கு வருவதாக போக்கு காட்டி வரும் காங்கிரசும் சரியான முடிவெடுக்காமல் திமுகவோடும் பேசிக்கொண்டு தாவேகாவோடும் பேசுவதை விஜய் ரசிக்கவில்லையாம். இந்த காரணத்திற்காகவும் காங்கிரஸை தள்ளி வைக்க விஜய் முடிவெடுத்துள்ளார். விரைவில் ஜனநாயகம் வெளியாவது மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்களும் காத்திருக்கின்றன மாதிரி எழுதியிருக்கிறாங்க. தாவேகாவை வைத்து ஓட்டு பேரம் நடத்துறாங்க எல்லா கட்சிகளுமே, தாவேகாவை மையப்படுத்தி தான் இங்கே அரசியல் நகருதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் காங்கிரஸும் அதே வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் விரும்பலை. சும்மா இங்கேயும் பேசுகிறீங்க, திமுக கிட்டையும் பேசுகிறீங்க, அப்புறம் நான் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்டதாக தினமலரில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரியான செய்திங்கிறதெல்லாம் தெரியாது. இது ஒரு செய்தி வந்திருக்குங்கிறதுனால இதை நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, கட்சிக்குள்ளேயே நிறைய பூசல்கள் நடந்து கொண்டு இருப்பதாகலாம் சொல்லப்பட்டுருக்கு. அதாவது 3 வருஷமாக இப்போ திமுக அரசு ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்கீமை முழுசாக செயல்படுத்தலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்களா, அதே மாதிரி குற்றச்சாட்டை தாவேகாவுடைய தொண்டர்களே தாவேகா மீது வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்தியும் வந்திருக்கு.
15வது பக்கத்தில் அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மண்டலத்திலும் பூத் கமிட்டி மாநாடு இன்னி வரைக்குமே நடத்தலை. ஏன் அப்படின்னா, தாவேக்காவுடைய முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் வந்து ஏப்ரல் 25, 2025 வந்து நடந்துச்சு. அதற்கு பிறகு எல்லா மண்டலங்களையும் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே நடத்தலை. 1. 2வது, 5 மண்டலங்கள் 120 மாவட்டங்களில் கொள்கை விளக்க கூட்டம் நடத்த கடந்த ஜூலையில் விஜய் உத்தரவிட்டார். ஆனால் இன்றைக்கி வரைக்குமே வந்து சேலத்தில் மட்டும்தான் வந்து கொள்கை விளக்க கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே நடத்தப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இது 2. 3வதா, திடீரென மக்கள் குறைதீர் விண்ணப்பத்துடன் ஒரு திட்டம் வந்து விண்ணப்பங்களை பெறணுன்ற ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த அறிவிப்புகளும் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி தலைமையிடம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலைன்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்து பேசப்படுகிறது. இதுவும் வந்து அங்கே தொண்டர்கள் வந்து விரக்தியில் இருக்கிறாங்கன்ற மாதிரியும் செய்திகளில் குறிப்பிட்டிருக்காங்க. இது 3வது. 4வது, கடந்த வருஷம் வந்து 2025 திங்கள்தோறும் அதாவது கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதாக திங்கட்கிழமை வந்து கட்சி நிர்வாகிகளை ஒவ்வொரு மண்டேவும் கட்சி நிர்வாகிகளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாகவும் அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சந்திப்பும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. 5வது, தலைமை நிர்வாகிகள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஜனவரி 21 வந்து அறிவித்தாங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு கூட தலைமை நிர்வாகிகள் வரவே இல்லை. மாவட்டந்தோறும் எந்த ஒரு செயல் வீரர்கள் கூட்டமும் நடத்தலைன்ற மாதிரியும் விரக்தியில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை அறிவிச்சிடுறாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்கன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே புகைச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு மிகப்பெரிய அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் இருந்தது. அதுவும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக அது என்ன ஆகப்போகுதுங்கிற மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லைங்கிற மாதிரியும் அறிவிக்கிறீங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டீங்கன்ற மாதிரி கடும் புகைச்சலில் இருக்கிறது தாவேக்கா வட்டாரம், தாவேக்கா கொள்ளி அப்படிங்கிற மாதிரி இதே செய்தி பேப்பரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நியூஸே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது தான் நியூஸு. பொதுவாகவே வந்து விஜய்னு தமிழில் வச்சா மட்டும்தானே ஓடுது. அந்த அடிப்படையில் செய்திகளை கூடுதலாக சேர்த்து சொல்லிடலாமேன்னு தான் சொன்னது. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர் போராட்டங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக ஐத்தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டம், அதே போல் விவசாயிகளுடைய போராட்டம்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம்ன்ற மாதிரி. அந்த அடிப்படையில் நேற்று மட்டுமே 3-4 போராட்டங்கள் நடந்திருக்கு. முக்கியமான பிரச்சனைகள் அதை பற்றி எந்த ஊடகங்களும் பெரிதளவில் பேசவே இல்லைங்கிறது உள்ளபடி ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதில் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வையற்ற கல்லூரி பட்டதாரிகள் சங்கம் சார்பில் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் குறைப்பு, உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நேற்று முன்தினம் வந்து காத்திருப்பு போராட்டம் வந்து நடத்துனாங்க. போராட்டம் நடத்தினவங்கள அதுவும் மாற்றுத்திறனாளிகள்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து 14 மணி நேரம் பஸ்ஸிலேயே அவங்கள வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. வெளியில் அவங்கள போகவே விடலை அப்படின்னு சொன்னதோட இரவு 10 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதாக கூறி எங்களை கைது செய்து பஸ்ஸில் ஏற்றினர். அந்த போராட்டத்தில் இருந்தவங்க சொன்னதாக இந்த செய்தி போடப்பட்டிருக்கு. 44 பேர் இருந்தோம். ஆனால் நீதிமன்றம் செல்லாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நிலையம் சென்றனர். பின் போரூர் டோல்கேட் சென்று அங்கேயே பஸ்ஸை நிறுத்தி எங்களை உள்ளுக்குள் அடைத்து விட்டனர். எங்களில் 4 பேர் பெண்கள். சிறுநீர் கழிக்க கூட அவர்களை அனுமதிக்கவில்லை. 14 மணி நேரம் பஸ்ஸில் தவித்தோம். பின் நேற்று மதியம் 1 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் அருகே விடுவித்தனர். மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருப்பதாக தினமலரில் செய்தி வந்திருக்கு. அப்படின்னா வழக்கம் போல் நம்ம சொல்வது போல் திமுக தான் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறையின் கல்லீரல் அழுகி விட்டதுன்ற மாதிரி. ஸோ இப்போ திமுகவோட அரசனுடைய கல்லீரலே அழுகிடுச்சோன்ற மாதிரியான சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது இந்த மாதிரியான செய்திகள். சரி, இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் இதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் இருக்குது. சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் 3வது நாள் போராட்டமாக நடந்துட்டு இருந்தது. அவங்க என்ன அப்படின்னா 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துறதுல தாண்டி அவங்கள என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் 3000 அங்கன்வாடி மையங்கள், 2000 சத்துணவு மையங்கள் மூடப்பட்டு இருப்பதாகவும் செய்தியில் இருக்குது. கூடுதலாக 36 மாவட்டங்களைச் சேர்ந்த 22,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3வது நாளாக நேற்று வேலூர் கலெக்டர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவி சங்கத்தினர் பணி நிரந்தரம் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கான அடிப்படை கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்தினவங்கள போராடினால் கிரிமினல் வழக்கு பதியப்படும், சம்பளம் பிடித்தம், பணி நீக்கம் என மிரட்டியுள்ளனர். இந்த அழுத்தங்களை கடந்து அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். நாங்கள் 51 ஆண்டுகளாக அங்கன்வாடியில் பணியாற்றி வருகிறோம். வேலூர் மாவட்டத்தில் 150 காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப வேண்டும். எங்களுக்கு கூடுதல் பணி சுமை உள்ளதால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லி
கோரிக்கையை அவங்க வந்து முன் வச்சு போராடுறவங்கள நாங்கள் வந்து அச்சுறுத்தக்கூடிய விதமாக சம்பளம் பிடிச்சிருவோம், உங்களை வந்து கேஸ் போட்டுருவோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு கூட திமுக ஆட்சியில் உரிமை கொடுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு பேட்டியிலுமே நம்ம எடுக்கிற பேட்டியில் கூட நீங்கள் போய் ஊபியில் நீங்கள் போராடிட முடியுமா, குஜராத்தில் போராடிட முடியுமா, அங்கே போராடிட வட மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போராடிட முடியுமா, திமுக ஆட்சியில் உங்களுக்கு போராடுறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம எடுத்த இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள்லாம் இந்த செய்திகளை பார்க்குறாங்களா பார்க்கலையான்றதெல்லாம் தெரியல. போராடுவது என்பது அரசமைப்பு சட்டம் ஒரு பாமரனுக்கு சாமானியனுக்கு வழங்கின அடிப்படை உரிமை. அது கருத்து உரிமை, பேச்சுரிமை, அதுபோல் அடிப்படை உரிமை. தனக்கான தேவையை கேட்டு போராடுறதுன்றது அடிப்படை உரிமை. அந்த உரிமையில் கை வைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக தொண்டாற்றக்கூடியவர்கள் தான் அவங்களாம். ஆனால் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது உண்மையிலேயே போராடக்கூடிய மக்களை, எந்த மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்களை இந்த அரசு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதா இந்த செய்தி மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இதோட நின்றுச்சான்னு கேட்டால், மூணாவது, தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் அனைத்து பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் சென்னையில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இவங்க என்ன அப்படின்னா, பணி நிரந்தரம் உள்ளிட்ட அதே மாதிரியான கோரிக்கைகளை வச்சு தான் ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்களுடைய சங்கம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வலியுறுத்தியும் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தர்ணா போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இவங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு தேவையில்லாமல் அந்த போராட்டத்தில் அவங்க குறிப்பிட்டு சொல்லும்போது, போராட்டத்தில் ஈடுபடும் பணியாளர்களின் எண்ணிக்கையை அரசு குறைத்து காட்டுது. இந்த வேலையை எல்லா அரசுமே பண்ணாங்க. இது திமுக அரசுன்னு கிடையாது. எந்த அரசாக இருந்தாலும் ஒரு இழப்பு நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இழப்பை வந்து பொதுவாகவே கம்மியாக தான் காட்டுவாங்க. இது எல்லா பத்திரிகை நிருபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் விமர்சகர்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த மேட்ரு, இது பேசிக் மேட்ரு. இது அந்த மாதிரி 300 பேர் என உளவுத்துறை பொய் சொல்கிறது. கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வரும் 9ஆம் தேதி முதல் குடும்பத்துடன் போராட்டம் நடத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டினது 1000க்கும் அதிகமானவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 300, அது ஒரு சின்ன பேர் போராடுறாங்கன்ற மாதிரி அதை வந்து தட்டி கழிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது 3வது போராட்டம். 4வது போராட்டம் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. அது இப்போ தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக போராட்டத்திற்கு மேலே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் நடுவில் வந்து டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளுடன் அமைச்சர் முத்துசாமி நேற்று நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்படலை. இன்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாக அந்த டாஸ்மாக் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் நம்ம படித்ததில் மட்டுமே ஒரு 5-6 போராட்டங்கள் இன்றைக்கி தேதிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் போராடுறவங்களை பயமுறுத்துறது, சம்பளத்தை பிடிச்சிருவோங்கிறது, கேஸு போட்டுருவோங்கிறது, உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்ட்டு அச்சுறுத்தினா மட்டும் அந்த போராட்டம் நின்றுமா? அந்த மக்கள் எதுக்காக போராடுறாங்களோ அந்த அடிப்படை கோரிக்கைகளை கேட்டு ஒரு 10 சொல்கிறாங்கன்னா அதில் கூடுமான அளவுக்கு எவ்வளோ நிறைவேற்ற முடியுமோ சரியானவங்களை நிறைவேற்றினாலே அவங்க போராட்டத்தை கழிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இதில் தேவையில்லாத அழுத்தங்களை கொடுத்து தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துறது காவல்துறையும் அரசும் தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் உண்மையாகுதில்லை. இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் நான் ஜனநாயகனுக்குள்ளேயே வந்தேன். ஏன்னா நம்ம ஜனநாயகம்னு ஆரம்பித்தா தானே உள்ளே வருவாங்க. அதனால் வந்து இப்படி தொடர் போராட்டங்கள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தாங்க. 6-7ன்ற மாதிரி அந்த மண்டலத்தில் சேர்த்து வர்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பிற மண்டலங்களில் தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் எதுக்கு தனியார், எங்களையும் அதே மாதிரி சேர்த்து விடலாம்ன்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் சேர்த்து விட்ட இடங்கள்லேயே வந்து உள்ளே நிறைய பிரச்சனைகள் நடப்பதாகவும்லாம் தொடர் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு எல்லா பிரச்சனைகளையும் வந்து லைட்டாக பூச்சி வேலை பூசி சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கப்படலைன்ற மாதிரி விமர்சனங்கள் வருகிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தேர்தலை ஒட்டி வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. இல்லை வழக்கமாக காவல்துறை வச்சு கலைக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களான்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக திமுகவுக்கு மாறுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எப்படி திமுக பதில் சொல்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.